ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குறிப்பாக ஈஷா மையத்தில் சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் விழாவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு 8 நிமிட நேரம் அவர் தனியாக நிற்கிற வரைக்கும் தான் அவருடைய திமுக எதிர்ப்புக்கு மரியாதை. ஒரு பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னா அது குறையும். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தொங்கு நாடாளுமன்ற சட்டமன்றம் அங்க அசம்பிளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா எனக்கு தெரியாது. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது, அதை நான் உறுதியாக நம்புகிறேன். பட் நான் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். இது சப்ஜெக்டிவானது. நான் சப்ஜெக்டிவில் அப்ஜெக்டிவாக நான் பார்க்குறேன். என்னோட அசஸ்மெண்ட்டில் சொல்கிறேன், விருப்பம் இருக்கு இல்லாமல். ஆலமரம் ராட்சசன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்தா குழந்தை. அதே மாதிரி 50 வருட அரசியல்ல ஸ்டாலின் நிக்கிறாரு. அப்ப விஜய் குழந்தை. அப்ப இங்க டிஎம்கே விஜய்னு நீங்க எப்படி கம்பாரிசன் கொண்டு வருவீங்க? உதயநிதி விஜய்ங்கிறது 31. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, வணக்கம். நலமா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன். திமுக தான் ஒரே எதிரி, மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாதுங்க அப்படிங்கிற வார்த்தைய இபிஎஸ் சொல்றாரு. இன்னொன்னு, சிதறி கிடக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்து திமுகவை வீழ்த்துறது தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அவர் என்ன ஒரு கூட்டணி மனப்பான்மைக்கு வர்றாரு? அது அவர் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக ஈஷா மையத்தில் சிவராத்திரி அந்த நிகழ்ச்சியில் விழாவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு 8 நிமிட நேரம் பேசியதாகவும், அவங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறது கூட்டணி வேண்டும் என்பதில். தெளிவாக அமித்ஷா நிலையை தெளிவுபடுத்தி விட்டார். நீங்கள் ஏடிஎம்கேவோட எங்களுக்கு அலையன்ஸ் வேணும், இல்லைன்னா நீங்கள் அதுக்கான விலையை கொடுப்பீங்க அப்படின்றது. ஆல்ரெடி அந்த பார்ட்டியில் பெரும்பாலான தலைவர்கள் பிஜேபி அலையன்ஸை தான் விரும்புவதாக தகவல்கள் வருகின்றன. எஸ்பெஷலி அந்த கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அந்த அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவருடைய ஸ்டாண்ட் ரொம்ப வித்தியாசமான ஸ்டாண்டு. இது வரைக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளாக 2023 ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட்டில் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்த பிறகு முதன்முறையாக அவர் பிரதான எதிரி திமுக தான் சொல்லிட்டு பாஜகன்னும் போது பாஜக கீஜாக்கெல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படின்னா அதை ரூல் அவுட் பண்ணல அவர். அது இல்லைன்றதை உறுதியாக சொல்ல. அன்று மாலையே எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு நடத்தும் பொழுது, வழக்கமாக இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அடுத்த நாளே அமைச்சர் குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் அப்படி எதுவும் இல்லைன்னு வரும். எடப்பாடி என்ன சொல்லுவார், நான் எங்கெங்க சொன்னேன் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த மறுப்பும் இதுவரையில் அது கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் போது வரல. இந்த மாதிரி அலையன்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம்னு நான் நம்புகிறேன். அவருக்கு வேறு வழி கிடையாது. நாள் ஆக ஆக இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் நிற்க போகுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட விஸ்வரூபம் எடுத்திருக்கிற ஒரு கட்சியை, அதில் அவங்க விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கன்றதை விட பர்செப்ஷன் வாரில் அடுத்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு அந்த ஒரு கருத்தை, அந்த பர்செப்ஷனை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை, நெரேட்டிவை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு பெரிய கட்சி தேவை என்பது தான் அதிமுகவோட நிலைப்பாடாக இருக்கும். அவங்க பிஜேபியை நோக்கி நகர்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்னுடைய அசஸ்மெண்ட் அந்த 19 அலையன்ஸ் 21க்கும் 19க்கும் வித்தியாசம். தேமுதிக 21 இல்லை. என்னுடைய அசஸ்மெண்ட் 19 அலையன்ஸ் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இந்த இவர் கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், அந்த வளரும் கட்சிகள் அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு மெகா அலையன்ஸை தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க, இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சி வாதங்களில் தினமும் மேடைகளை அலங்கரிக்கக்கூடிய 8-10 தொலைக்காட்சிகளை 7லேருந்து 9 வரைக்கும் அலங்கரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, 2 இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்தாலும் 8%, 2 லெஃப்டோட ஓட் பேங்க் சேர்ந்து 2%, விசிகா 1%, காங்கிரஸுக்கு 4லேருந்து 5%, 8%, சீமானுக்கு 8% இருக்குது. நாளைக்கு குறையலாம், அது வேறு. ஸோ 4 கூடவும் கூடலாம். ஐ அக்ரி, கூடவும் கூடலாம்.
4 முனை போட்டி தான் தமிழகத்தில் சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன். இதுல அதிமுக கூட்டணியோட சீமான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் பாஜகவோட இப்ப நெருக்கங்கிற மாதிரியான அவருடைய வார்த்தைகள், இதே மாதிரி சீமானுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாஜக வர்றது, இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமானையும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சீமானோட வாக்குகள் சீமான் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்த குறையும். பாலிடிக்ஸ் வந்து எப்பயுமே 2+2 4 கிடையாது, சம்டைம்ஸ் 0. இப்போ நீங்கள் எப்படி பாருங்களேன், திமுக ஒரு 30% 25% ஓட்டு இருக்குது. அதிமுக இன்றைக்கி இருக்க அதிமுக 20% ஓட்டு இருக்குது. 25-20 சேர்ந்த 45 ஆகிடுமா? இல்லை, 15 ஆகிடும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகாது, ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு போகாது. இந்தியா கூட்டணி மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஒரு எய்ம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி திமுகவை வரணுமா வர வேணாமா? இல்லை, அது சீமானோட வாக்கு வங்கி வந்து தமிழ் தேசியமும் சம்மந்தப்பட்ட வாக்கு வங்கி. அந்த 8%ன்றது 0 ஆகாது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அது 6% 5% ஆகும். அது அவங்களுக்கு லாஸ். சீமான் தனியாக நிற்கிறது பிஜேபிக்கு லாபம். அவர் உடைப்பார். அவர் பிஜேபியோட சேர்ந்தால் அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பிஜேபியோட எய்ம் வந்து இங்கே டிஎம்கேவை பலவீனப்படுத்தணும், ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது வந்து அவங்க நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. இதில் ஏடிஎம்கேவோடு அவங்க சேர்றது மாதிரி சீமானையும் சேர்த்துப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா அதில் லாபம் கிடையாது, அவங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சீமானோட வாக்கு வங்கியில் வந்து இன்றைக்கி ஒரு 8% இருக்குன்னா பிஜேபி பிடிக்காத வாக்கு வங்கி அது. அது ஒன்றும் எல்லாம் பிஜேபிக்கு பிடிச்சது கிடையாது. ஓட்டு போடாமல் நின்றுடுவான், அது கணிசமாக குறையும். ஆனால் திமுகவுக்கு எதிராக தானே சார் சீமானுக்கு அதிகமா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசியல்ல பாஜகங்கிறத தாண்டி திராவிடத்துக்கு எதிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு சீமானுக்கு. அதான் தமிழ் தேசிய வாக்கு வங்கி. இப்போ அதிமுக திராவிடம் அப்படின்னா கூட திமுக எதிர்ப்பு அளவுக்கு வீரியம் அங்க இல்லை அப்படிங்கிறப்போ கூட வாய்ப்புகள் இல்லையா? இல்லை இல்லை, ஏன்னா அந்த வாக்கு வங்கி வந்து கணிசமாக பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கி. அவர் தனியாக நிற்கிற வரைக்கும் தான் அவருடைய திமுக எதிர்ப்புக்கு மரியாதை. ஒரு பிஜேபியோட சேர்ந்துட்டாருன்னா அது குறையும், அழியும்னு சொல்லலை, குறையும். அது செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஆளுமையை பொறுத்தவரையில் அவர் இப்படியே தனியாக நின்று தான் பேசி நிற்பார். 4 முனை போட்டி நோக்கி தான் தமிழ்நாடு நகருதுன்னு எனக்கு தெரியுது. 4 முனை போட்டி வந்தாலே கடினமான ஒரு நிகழ்வு தான் அது. வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு தொங்கு நாடாளுமன்ற சட்டமன்றம் அங்க அசம்பிளி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு மூவிங் டுவர்ட்ஸ் ஹங் அசம்பிளி. அது ஸ்டாலினுக்கும் தெரியுது. அதனால தான் இப்போ நீங்கள் சமீப நாட்களாக அவர் கடந்த ஒரு வாரமாக அவருடைய நடவடிக்கைகள் பாருங்களேன், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹிந்தி, ஆன்டி ஹிந்தி, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, நியூ எஜுகேஷன் பாலிசி தாண்டி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தினம் அக்ரஸிவாக எதுக்கு மத்திய அரசை எதிர்க்கிறார். அவர் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த மோடிக்கு எதிராக அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக மத்திய சர்க்கார் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைதாரர்னு சொல்லி அந்த தங்களை சுற்றி அந்த நெரேட்டிவை கட்டமைச்சு வாக்குகளை வாங்குறதுக்கான வேலை தான். அஃப்கோர்ஸ் இன்னும் 1 இயர் இருக்குது. அது இப்பயே செய்கிறாங்க. தினம் ஒரு காரியத்தை அவர் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா 27 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம். காலையிலையும் வந்தது 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகள் பொதுக்கூட்டம். எது தொகுதி மறுவரை இந்திய மும்மொழி கொள்கைக்கு. இதை தொடர்ந்து அவர் ஏன் செய்கிறாரு? ஆனா நீங்க தான் அது செல்லுபடி ஆகாதீங்க அப்படின்னு. இல்ல அப்படி மாநில அரசியல ஓரளவுக்கு தானே தாக்கு பிடிக்க முடியும். நான் சொல்றது என்னோட கணக்குல சொல்றேன் நானு. ஆனா அவனும் நிறைய தப்பு பண்றாங்க. அவங்களும் வந்து புத்தி இல்லாம போய் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை திணிக்கிறது, நீ வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றதுலாம் ஒரு வெறுப்பை உண்டாக்கும் இல்லையா அவங்களுக்கு. வந்து யாரா இந்த எதிர்ப்பு சொல்றேன் சார். இல்ல பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத நீங்க அசம்பிளி எலெக்ஷன் பார்க்கும்போது அவ்வளவு அறுவடை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது உண்மை, ஃபேக்ட். ஆனா அவன் அளவு கடந்து போகும்போது இப்ப ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றதுல எந்த விதத்தில் நியாயம்? நீங்க கழுத்துல கத்திய வைக்கிறேன். அப்போ மக்கள் மத்தியில் அந்த வெறுப்பு வந்து அதிகரிக்க தான் செய்யும். இன்னொன்று, இது 1 இயர் இருக்குது. இந்த 1 இயருக்கு அவனும் எப்படி இருக்குவான்னு தெரியாது. நம்ம நான் சொன்னேன்ல, 4 எம்எல்ஏ காணோம், ஸ்பாட்லேயே காணோம் பிஜேபிக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது என்ன பிரச்சனைன்னு. நான் இன்னொரு பாயிண்ட் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா எனக்கு தெரியாது. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம், அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது, அதை நான் உறுதியாக நம்புகிறேன். பட் நான் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். இது வந்து சப்ஜெக்டிவானது. நான் சப்ஜெக்டிவில் அப்ஜெக்டிவாக நான் பார்க்குறேன். அது என்னோட அசஸ்மெண்ட்டில் சொல்கிறேன், விருப்பம் இல்லாமல். விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு நடுக்கம் இருக்குது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட விஜயை தான் அவங்க ரொம்ப பார்த்து பயப்படுறாங்க. அது அதிமுக பாஜக கூட கிடையாது.
அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க இது எப்படி பார்க்குறாங்கன்னா உதயநிதிக்கான போட்டியாக விஜயை பார்க்குறாங்க. அடுத்த கட்ட அரசியல். இப்போ வந்து கலைஞர் இருந்தாருன்னா விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் யாருக்குமே இது இருக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு அது ஒரு ராட்சசன். அது முன்னால் புதுசாக வர ஒரு பிளேயர். இப்போ ஸ்டாலின் வந்து அவர் ஒரு ஆளுகையில் 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், முதலமைச்சர். பட் உதயோட பர்சனாலிட்டி என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்து ஒரு 4 ஆண்டுகளில் தான். ஏன்னா உதயநிதியோட வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சி. மோர் தென் விஜய் வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற கவலை தான் திமுகவுக்கு விஜயை பார்த்திருக்கக்கூடிய அச்சம். அது 31ல வரணும். இப்ப 26ல நீங்க சொல்ற ஸ்டாலின் 50 வருட அரசியல் வாழ்க்கை, 31ல வேணா நீங்க சொல்றது கவலை வரலாம். இப்ப ஏன் வருது? உங்க பதில் நீங்க இது கேட்க வேண்டியது அவங்கள, என்ன இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப வருது அப்படின்னு சொல்றீங்க. கலைஞர் ஆலமரம் ராட்சசன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்தா குழந்தை. அதே மாதிரி 50 வருட அரசியல்ல ஸ்டாலின் நிக்கிறாரு, அப்ப விஜய் குழந்தை. அப்ப இங்க டிஎம்கே விஜய்னு நீங்க எப்படி கம்பாரிசன் கொண்டு வருவீங்க? உதயநிதி விஜய்ங்கிறது 31. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேள்வி நல்ல கேள்வி கேட்குறீங்க மேடம். ஆனா கேட்க வேண்டியது சித்தரஞ்சன் சாலையில சொன்னது நீங்க தானே சார். இப்ப கம்பாரிசன் சொன்னது மணி சார் தானே. சித்தரஞ்சன் நான் என்னங்க, நான் ஒரு வழிபோக்குங்க, நான் ஒரு ஆளுன்னு என்ன போய் இவ்வளவு பெரிய ஆளா நினைச்சு நீங்க பேசுறீங்க. சித்தரஞ்சன் சாலையிலயும் அண்ணா அறிவாலயத்திலையும் கேட்க வேண்டிய கேள்வியை இவங்க எவ்வளவு பெரிய ஒரு இயக்கங்க இது. நம்மலாம் இப்ப திமுக மேடம், திமுகவில் நான்லாம் இவ்வளவு விமர்சனம் பண்றேன். பட் அவங்களோட பலத்தை, அவங்களோட சாதனைகளை, அவங்களோட வரலாறை என்னைக்காவது குறைச்சி மதிப்பிட்டிருக்கோமா? நெவர். 75 இயர்ஸ். ராஜ்நாத் சிங் இதே கலைவணரகத்தில் சொன்னார்ல, கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் 60களில் ஆரம்பித்த பிராந்திய கட்சிகள், ஆக்சுவலாக தவறாக சொல்லிட்டார் அவர். 49ல் சுதந்திரத்துக்கு 2 வருஷம் பொறுத்து ஆரம்பித்த ஒரு பிராந்திய கட்சி இன்னைக்கு சுதந்திரத்துக்கு பிறகு ஆரம்பித்த பிராந்திய கட்சிகளே இன்னைக்கும் வலுவுடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. எத்தனையோ தோல்விகள் வெற்றிகள், இந்த ரோலர் கோஸ்டர் லைஃப்னுவாங்க, அப்படி மேலே ஏறி இறங்கி ராட்சச அலைகளுக்கு மேலே. கலைஞர் சந்திக்காத தோல்விகளும் கிடைக்காது, கலைஞர் சந்திக்காத வெற்றிகளும் கிடையாது. அது ஒரு பெரிய ஆலமரம். அது அன் இன்ஸ்டிடியூஷன். அதை திமுகன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதை வந்து ஒரு நடிகராலேயோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களால எல்லாம் ஒருபோதும் அழிக்க முடியாது. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்னோல்டு டாயன்பீன்னு ஒரு பெரிய வரலாற்று அறிஞர் தான், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். அவன் சொல்லுவான், அதாவது சிவிலைசேஷன்ஸ் டை பை சூசைட் நாட் பை மர்டர்னும். அதாவது பெரிய நாகரிகங்கள், வரலாறு முழுக்க மிகப்பெரிய நாகரிகங்கள் தற்கொலை செய்து கொண்டு தான் அழிந்திருக்கின்றன, கொலையால் அழியவில்லை. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, நாகரிகங்கள்ன்றதை நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் வச்சுக்கலாம். அதை வெளியிலேருந்து வந்து யாரும் அழிக்க முடியாது, அது உள் முரண்பாடுகளால் தான் அழியும். திமுக அழியுதுன்னா அது திமுகவாலே அழியும். வெளியிலேருந்து ஒருத்தன் யாரும் அந்த வேலையை செய்ய வேணா, அந்த திருப்பணியை அவங்களுக்கு செஞ்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு விஜயை பார்த்து அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு நான் சொல்றது. தே ஆர் சீரியஸ்லி அஃப்ரைட் அண்ட் கன்சர்ன்டு. இப்படி வச்சுக்கோங்களேன், கன்சர்ன்டு அப்படின்னா அது விஜயை பார்த்து தான் அவங்களுக்கு இருக்குது. அது எதனாலன்னு நான் பார்க்குறேன்னா, என்னோட அசஸ்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நான் யூ மே டிஃபர். அதாவது இது விஜய் வர்சஸ் உதயன்னு வரதால அவங்களுக்கு அந்த பயம் வருது. இன்னைக்கு கலைஞர் இருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லை, அல்லது வெறுமனே ஸ்டாலின் மட்டுமே இருக்காரு, அடுத்த வாரிசு அறிவிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, துணை முதலமைச்சர் இல்லை, உதய் அரசியல்லே இல்லை, சினிமா நடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட இந்த கலக்கம் அவங்களுக்கு வந்திருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைட் எப்படி திரும்புதுன்னா, விஜய் வர்சஸ் உதயன்னு திரும்புது. அது அவங்களால வந்து ஃபேக்ட் இஸ் விஜயா உதயான்னு வரும்போது பப்ளிசிட்டி அதிகமாக விஜய்க்கு கிடைக்குது, அது அவங்கள கவலைப்படுத்துது. அதனால தான் விஜய் விஷயத்தில் திமுக இந்த கவலை இருக்குன்னு நான் பார்க்குறேன். பட் டிஎம்கேன்ற பார்ட்டியை வந்து விஜய் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவார், ஆயிடுச்சு, அதெல்லாம் அபத்தமானது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி வந்து அது இவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடிய 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எவ்வளவோ தோல்விகள் வெற்றிகளை பார்த்தது. அது தன்னோட அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகும். இன்னைக்கு இந்த பயம் இவங்களுக்கு ஏன் வந்திருக்குன்னா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் உதய் ஃபேக்டர்ன்றதான் என்னோட பாயிண்ட். நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு மணி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.